இன்னைக்கு நாம டெக்ஸ்டர் சீரிஸ் உடைய 4வது எபிசோட் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3 எபிசோட் ஒரே வீடியோல போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியாது. அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோடைய லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட், டிஸ்கிரிப்ஷன், அங்க இங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இடத்துலயுமே குத்து வச்சிருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல சீரிஸ், மிஸ் பண்ண கூடாத ஒரு சீரிஸ். அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இதை பார்க்க ஆரம்பிங்க. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு பீச்சுக்கு போறாரு. அங்க போனா ஒருத்தன் வந்துட்டு கைய துண்டா கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். அப்படியே ரத்த கலரையா இருக்கு. இது அப்படியே ஹீரோ பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இது ஐஸ்ட்ரக் கில்லர் பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஃபாரன்சிக் டீம் கிட்ட கேக்குறாரு. முக்கியமா ஒருத்தர் கேப் போட்டு சுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அவருடைய பேரு டாம் கிட்ட கேட்கும் போது அந்த ஐஸ்ட்ரக் கில்லர் பண்ணிருந்தா கண்டிப்பா பிளட் இருந்திருக்காது. இப்போ எதுக்காக பிளட் இருக்கு? அது மட்டும் இல்லாம அவன் உடல் பாகங்களை கட் பண்ணி போட்டு போவான். இங்க ஒரே ஒரு கை மட்டும் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கு. அந்த கொலைகாரன் கையை கட் பண்ணி இங்க வச்சுட்டு அதை போட்டோ எடுத்து இன்ஸ்டன்டா வர மாதிரி அந்த போலராய்டு கேமரால போட்டோ எடுத்திருப்பான் போல. அந்த போட்டோ அங்கேயே வச்சுட்டு வர போயிருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த இடத்துடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாம் கிட்ட கேட்கும் போது டாம் இடத்துடைய பேரை சொல்றாரு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக். நம்ம ஹீரோவுடைய அப்பா, ஹீரோவுடைய அம்மா, அந்த தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த பீச்சுக்கு தான் வெக்கேஷனுக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, இவரு நம்ம ஹீரோவை தத்தெடுத்து வளர்த்திருப்பாரு. நான் கூட ஸ்டார்டிங்ல இவரு ஸ்டெப் ஃபாதர் நினைச்சேன். இல்ல மக்களே, நம்ம ஹீரோவை தத்தெடுத்து வளர்த்திருக்காங்க. இப்போ அப்பா எல்லாரையும் உட்கார வச்சு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணவே மாட்டாரு. ஏன்டா அப்படி ஸ்மைல் பண்ணவே மாட்டற அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கலாய்க்கும் போது அப்பா சொல்றாரு, இந்த பையன் கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு சிரிக்க பிடிக்கல, எனக்கு பீச்சே பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது அப்பா உடனே இந்த பையனை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இங்க பாரு, நீ எப்படி வேணா இருந்துக்கோ, உன் மனசு எப்படி வேணா இருக்கட்டும், உனக்கு இடம் பிடிக்காம கூட இருக்கட்டும், ஆனா நீ ஃபேமிலி கூட இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அந்த சிச்சுவேஷனை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பழைய போட்டோஸ்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த கொலைகாரன் உள்ளுக்குள்ள அந்த பொம்மையுடைய பாகங்கள்லாம் வைக்க வந்திருப்பான் பாத்தீங்களா, அப்போ நம்ம ஹீரோவுடைய எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிருப்பான் போல. அப்போ இந்த பழைய போட்டோஸ்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்பாட்ல நம்ம அந்த கையை கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுத்துனே அங்க கொண்டு போய் வச்சிருக்கான். அதாவது இந்த கொலைகாரன் நம்ம ஹீரோக்கு நேரடியா சவால் விடுறான். நீயே ஒரு பெரிய சைக்கோ, தக்காளி முடிஞ்சா என்ன கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கே சவால் விடுறான். இது நம்ம ஹீரோக்கும் அந்த சைக்கோக்குமான போரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த கேப்டனை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு டிவி நியூஸ பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்டன் போன பாகங்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி தான் சைக்கோவா இருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அவனை தேடி அலைஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா இப்போ அவன் கொலைகாரன் கிடையாது, அவனுடைய வெட்டப்பட்ட கையை தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது போன பார்ட்ல வந்துட்டு ஒரு ஹாக்கி கிரவுண்ட்ல இருந்து வெட்டப்பட்ட ஒரு பொண்ணுடைய உடல் பாகங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த உடல் பாகங்களை அங்க ஒர்க் பண்ற அந்த செக்யூரிட்டி தான் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருப்பாரு. இந்த விஷயத்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டு இவன் தான் கொலைகாரன், இவனை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி கண்டிப்பா இவன் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த செக்யூரிட்டியை தான் அந்த கொலைகாரன் கடத்தி கொண்டு போயிட்டு ஒரு கையை மட்டும் கட் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கான் போல. இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு சீஃப் வராரு. செமையா திட்ட ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கே அந்த பொண்ணு சொன்னா, அந்த பொண்ணு சொன்ன பேச்சை கேட்டுக்கலாம். இப்போ பாரு என்ன விஷயம் ஆச்சுன்னு பாரு, எந்த எவிடன்ஸும் இல்லாம ஒரு அப்பாவி மனுஷனை சைக்கோன்னு சொல்லி இந்த ஊர் முழுக்க பரப்பி விட்ட அவங்க அம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இப்போ அந்த செக்யூரிட்டியோட அம்மாவோ இல்ல ஃபேமிலியோ வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நமக்கு எதிராகவே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன விஷயம் ஆகும்னு தெரியுமா? நீ நேரா போயிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னும் போது என்னால முடியாது, நான் தான் அவங்களுடைய பையன் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி திருப்பி போயிட்டு நானே மன்னிப்பு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ தான் போயிட்டு கேட்டாகணும்னு ஃபைல தூக்கி போட்டு போறாரு. இப்போ அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இவங்களே போயிட்டு அந்த அம்மாவை மீட் பண்ணி மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன மன்னிச்சுக்கோங்க, அந்த சிசிடிவி கேமரால பார்த்துட்டு உங்க பையன் தான் கொலைகாரனும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இமேஜின் பண்ணிக்கிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த வெட்டப்பட்ட கை என் பையனுடைய கையான்னு கேட்க, ஆமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நாங்க கூடிய சீக்கிரமே அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னும் போது, கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என் பையனுடைய டெட் பாடியாச்சு வேணும், அதை வச்சு நான் தகனம் பண்ணும், தயவு செஞ்சு எனக்காக அதாச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா கத்தல, ஒரு மாதிரி திட்டல, ரொம்ப பொலைட்டா கேக்குறாங்க. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய வீட்டுல இருக்காரு. அந்த பசங்க கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு ஹாலோவின் டே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பக்கத்து வீட்டு நாய் செமையா குலைச்சிக்கிட்டே இருக்கு. பசங்க செமையா கடுப்பாகிறாங்க. மறுபடியும் அந்த நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த நாய்க்கே வாய் ஒலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கும் போது, பக்கத்து வீட்டுல ஒரு நாய் வளர்க்குறாங்க போல, அந்த நாய் ஒரு நாள் முழுக்க குலைச்சி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை பார்க்கும் போது எங்களுக்கும் பாவமா இருக்கு, சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு
அப்படின்னும் போது நான் போயிட்டு பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கதவை தட்டுறாரு. ஒரு பொண்ணு வந்து கதவை ஓபன் பண்றா. ஏங்க இந்த மாதிரி நாய் குலைச்சிட்டே இருக்கு, நாயை பாத்துக்க மாட்டீங்களா, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த நாய் என்னுடைய எக்ஸோடைய நாய், அவனே என்ன விட்டு போயிட்டான், அதனாலதான் அந்த நாயை வெளியவே கட்டி போட்டு வச்சிருக்கேன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாயால மத்தவங்களுக்கு பிரச்சனை, அது குலைக்கிறதுனால அதுக்கே பிரச்சனை அப்படின்னும் போது என்னுடைய நாய் என்னுடைய வீடு, அது அப்படிதான் குலைக்கும், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. இவருக்கு செமையா காண்டாகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த கிரைம் சீன்ல காமிக்கிறாங்க. அதே ஐஸ் ட்ரக் கில்லர் இந்த வாட்டி அந்த செக்யூரிட்டியோடைய காலை கட் பண்ணி ஒரு ஃபுட்பாலுக்கு பக்கத்துல வச்சுட்டு போயிருக்கான். அங்கேயே ஒரு போட்டோவும் இருக்கு. இத பார்த்துட்டு அந்த மொட்டை செமையா காண்டாகிறான். அந்த கொலைகாரன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ஐஸ் ட்ரக் கில்லர் அப்படின்னா இந்த வாட்டி எதுக்காக பிளட்டோட இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. என்ன சொல்ல ட்ரை பண்றான்னு கேட்க அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்ப எதுக்குடா நின்னு பேசிட்டு இருக்க, வேலையை பார்த்து அதை கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை போலீஸ் திட்டி விட்டு போறாரு. இதே டைம்ல அங்க டாம் வராரு. என்னப்பா இந்த வாட்டியாச்சும் நமக்கு ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வழக்கம் போல இந்த வாட்டியும் பக்காவா பிளான் பண்ணி பண்ணிட்டு போயிருக்கான். ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட், முடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நமக்கு கிடைக்கல, நமக்கே அவன் சவால் விட்டு போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்காரு. வெளியே அப்படி பேசினா கூட மனசுக்குள்ள என்ன அப்படின்னா என்னுடைய பழைய ஞாபகங்கள்லாம் இவன் தோண்டி எடுத்து அந்த உணர்வுகள் கூட விளையாடிட்டு இருக்கான் போல, இவனை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும், யார் தாண்டா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு பக்கம் இவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வெறி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. இதே டைம்ல ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல ஒரு ஃபுட்பால் டீம்ல இருந்திருப்பாரு. விளையாடிட்டே இருக்கும்போது ஒரு பையனை போட்டு செமையா தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாரு, பயங்கரமா புல்லிங் பண்றாரு. இந்த விஷயத்த அப்பா பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்ற, என் கூட தனியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஜாலியா விளையாடிட்டு போயிடுவ, ஆனா அந்த பையனுக்கு இந்த விஷயம் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிடும், வாழ்க்கை முழுக்க அவன் இதே வலியோட வாழ்ந்துகிட்டு இருப்பான், அந்த வலியை நீ அவனுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரிப்பா நான் அவங்ககிட்டயும் போயிட்டு சாரி கேட்கிறேன், மத்தவங்க கூட நல்லா சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. கேப்டன் ஹீரோவுடைய தங்கச்சியை கூப்பிட்டு உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த பீச்சை சுத்தி எத்தனை கேமரா இருக்கோ எல்லா கேமராவையுமே போயிட்டு செக் பண்ணு, நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த வேலையை தான் பார்க்க டெக்கீஸ் இருக்காங்களே, நான் எதுக்கு இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களே எல்லா வேலையும் கரெக்டா பார்ப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது, நீ ஒரு வாட்டி போயிட்டு செக் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவங்க கடுப்பா போறாங்க. நம்ம இந்த கேஸ்ல ஏதாவது கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா இவன் நம்மளை விசாரிக்கவே விடமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து மொட்டை போலீஸையும் ஒரு போலீஸ்காரனும் போலீஸ்காரனுடைய மனைவியும் இறந்து போனாங்க பாருங்க, அந்த மனைவியுடைய அண்ணாவை காமிக்கிறாங்க. இவனை மச்சான் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். என்னப்பா ஏதோ பயங்கரமான யோசனையில இருக்க போல, வேற எவனுடைய பொண்டாட்டிய உசார் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மொட்டை போலீஸ்க்கு செமையா காண்டாகுது. இங்க பாரு அவளுக்கும் அவளுடைய புருஷனுக்கும் சுத்தமா செட்டே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றதா இருந்தா அதனால தான் நானும் அவளும் பழகிட்டு இருந்தோம், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது, சும்மா ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காத, நீயும் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு சர்ச்சுக்குள்ள போயிட்டு அந்த கொலைகாரன் மேல ஏதோ தாக்குதல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரனுடைய ஆட்கள் என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க, என்ன ஏதாவது பண்றானுங்க போல, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ பண்ண வேலைக்கு இதை கூட பண்ணல அப்படின்னா என்ன, நீ நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மச்சாங்காரங்க வந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இன்னமும் அந்த நாய் செமையா குலைச்சிட்டே இருக்கு, இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இவங்களே நேரா போயிட்டு பேசலான்னு பார்க்கும்போது அந்த லேடி இவங்களையும் பிடிச்சி செமையா கலாச்சி விட்டுறா. இவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து செமையா கிண்டல் பண்ணும்போது நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது நீ யாருக்கு வேணா கால் பண்ணு, முதல்ல என் இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவங்க வெறியோடு அங்கிருந்து கிளம்புறாங்க. தக்காளி நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெட்டப்பட்ட கை வெட்டப்பட்ட கால் இதை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது அங்க டாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம அந்த கையை கண்டுபிடிக்கும் போது ரத்தம் வழிஞ்சிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த காலை கண்டுபிடிக்கும் போது கூட காலை ஃப்ரெஷ்ஷா வெட்டி எடுத்த மாதிரி காலும் ரத்தம் வழிஞ்சிட்டே இருந்துச்சு, அதாவது இன்னமும் அந்த செக்யூரிட்டி உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு இந்த விஷயத்த போயிட்டு கேப்டன் கிட்டயும் மொட்டை போலீஸ் கிட்டயும் சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்க முடியல, இன்னொரு பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற டென்ஷன் அதிகமாகுது. எதை வச்சு அவன் உயிரோட இருக்கான்னு சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்டார்டிங்ல அவன் கையை கட் பண்ணி வச்சுட்டு போனான் பாத்தீங்களா, அப்போ ரத்தம் வழியுது அப்படின்னா அது லாஜிக்கான விஷயம். ரெண்டாவது வாட்டியும் 2 நாள் கழிச்சு அந்த காலை வெட்டிட்டு போகும்போதும் ரத்தம் வழிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆளு உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த வெட்டப்பட்டது ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடனே கேப்டன் எல்லாரையும் கால் பண்ணி வர சொல்றாங்க. ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மாதிரி அந்த செக்யூரிட்டி உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு, அவரை எப்படியாச்சும் நம்ம தேடி
கண்டுபிடிக்கணும். அந்த கொலைகாரன் எங்கெல்லாம் அந்த பாடி பார்ட்ஸை வச்சுட்டு போக வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் அந்த கொலைகாரன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. இந்த ஊர் முழுக்க சர்ச் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த போட்டோவை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி சொல்றாங்க. உடனே மொட்டை போலீஸ், ஆமா அந்த கொலைகாரன் போட்டோ எடுத்து நமக்கு ஏதோ ஒன்னத்தை சொல்ல நினைக்கிறான் போல, ஏதோ ஒரு பஸ்ஸில் மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கான், அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அவன் என்னதான் சேலஞ்ச் பண்றான், என்னுடைய சின்ன வயசு மெமரியை தோண்டி பார்க்க நினைக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊருக்கெல்லாம் இப்போ பேர் மாறி இருக்கோ அந்த ஊருக்கு அந்த பிளேஸுக்கெல்லாம் போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பீச்ல காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பீச்சோடைய பேரு நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது வேற ஒண்ணு இருக்கும், ரீசெண்டா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பேரை மாத்திருப்பாங்க. ரெண்டாவது பிளேஸும் அதே மாதிரி தான், எந்த பிளேஸ் உடைய பேரெல்லாம் மாத்திருக்காங்களோ அந்த பிளேஸ்ல தான் கண்டிப்பா அந்த கொலைகாரன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நாசுக்கா நம்ம ஹீரோ சொல்லாம சொல்றாரு. இப்போ எல்லாரும் கொலைகாரனை கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த கேப்டன் போயிட்டு செக்யூரிட்டியோட அம்மாவை மீட் பண்ணி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்க பையன் உயிரோட இருக்காரு, நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அப்படியே ஹக் பண்றாங்க. அவங்க ஒரு செயின் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த செயினை கழட்டி இவங்களுக்கு போட்டு விட்டு கடவுள் எப்பயுமே உங்க கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அனுப்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த கொலைகாரன் நெக்ஸ்ட் நமக்கு பிடிச்ச எந்த பிளேஸ்ல கொண்டு போயிட்டு பாடி பார்ட்டை வைக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, அப்போ கரெக்டா ஹீரோவுடைய தங்கச்சி கால் பண்றாங்க. கால் பண்ணி, மத்தவங்களுக்கு வேணா இந்த விஷயம் தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும், உன்னுடைய ஃபேவரட் பிளேஸ்ல மட்டும்தான் அந்த கொலைகாரன் பாடி பார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு போறான், அது ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியல, நீ ஏதாவது பண்ணு, நான் உனக்கு எவ்வளவு வேணா காசு கொடுக்குறேன், உனக்காக நான் என்ன வேணா பண்றேன், நெக்ஸ்ட் அந்த கொலைகாரன் எங்க பாடி பார்ட்ஸை வைக்க வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அடியே அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பொய் சொல்லாத, கண்டிப்பா உனக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்கு, ஏதாவது பண்ணு, இந்த கேஸ்ல இருந்து என்ன எப்படியாச்சும் வெளியே தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் போராடிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது கண்டுபிடிச்சா சீஃப் என்ன வந்துட்டு இன்னும் ப்ரமோஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா இந்த கேஸ்ல முக்கியமான பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு கூட இருக்கு, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது, கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஞாபகம் வந்தா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய தங்கச்சி அப்பாலாம் சேர்ந்துட்டு ஒரு வைக்கோல் வண்டியில போயிட்டே இருக்கும் போது தங்கச்சியும் இந்த ஹீரோவும் ஜாலியா விளையாடிட்டே போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாக்குறாரு. இதுவும் நம்ம ஹீரோடைய ஃபேவரட் ஸ்பாட் தான். இங்க அந்த கொலைகாரன் பாடி பார்ட்ஸ் போட்டு போயிருக்கான அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பிச்சைக்காரர் தூங்கிட்டு இருக்காரு. அவரை நம்ம ஹீரோ நோண்டி பார்த்துட்டு இருக்காரு. இதே டைம்ல போன் கால் வருது. மறுபடியும் ஒரு பாடி பார்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம், கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அங்க கேப்டன், மத்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்க. ஒரு வைக்கோல் வண்டிக்கு மேல, அந்த வைக்கோலுக்கு மேலேயே காலுடைய இன்னொரு வெட்டப்பட்ட பாகம் இருக்கு. அட பாவி, இந்த விஷயத்த மறந்து போயிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது அங்க ஹீரோடைய தங்கச்சி வராங்க. நீ எதுக்குமா இங்க வந்த, உன்னை யாருமா இங்க வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இப்போ பிரேக்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் கிட்ட சொல்லும் போது, உனக்கு 2 மணி நேரம் தான் பிரேக், அதுக்குள்ள நீ கிளம்பி உன்னுடைய ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, இந்த இடத்த நம்ம மறந்தே போயிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா எனக்கு ஞாபகமே வரல அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீ கிளம்பு, அவங்க வேற கத்திட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே ஏதாவது கண்டுபிடிச்சா எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அடுத்து ஹீரோனுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அந்த குட்டி பசங்க கூட விளையாடிட்டே இருக்கும் போது இந்த நாயுடைய தொல்லை வர வர அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் சொல்லாத, இதுக்கப்புறம் அந்த நாயுடைய தொல்லை உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அப்படி சொல்றீங்க, நாய் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதே டைம்ல பக்கத்து வீட்டுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு வெளியே வரா. வெளியே வந்துட்டு நாயை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கா. என் நாயை என்ன பண்ணீங்கன்னு கேட்கும் போது, எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நக்கலா கையை காமிக்கிறாரு. ஹீரோயின் அந்த நாயை கூட்டிட்டு அவங்க ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க 2 குட்டி பசங்க இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த நாயை கொடுக்கும் போது அவங்க இந்த நாயை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாயை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, என் பசங்க என்ன பாத்துறாங்களோ இல்லையோ நாயை நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்மைலோட அங்கிருந்து வராங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வீட்டுல உட்காந்துட்டு அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் போது அங்க ஹீரோயின் வராங்க. என்னமா சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக 2 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க ஒரு போட்டோல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்பா போட்டோ கிளிக் பண்ணிருக்காரு. அதுல அப்பாவுடைய அந்த நிழல் தெரியுது. இதுல பாரு உன் அப்பாவுடைய நிழல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாயிண்ட் பண்ணி காமிக்கும் போது, இதை வச்சு ஹீரோ ஏதோ கண்டுபிடிச்சிட்டாரு போல, நீ பயங்கரமான ஜீனியஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க அமுச்சு வச்சுட்டு அந்த போட்டோவை திருப்பி பார்க்கும்போது அந்த போட்டோல ஸ்மைலி ஃபேஸ் ஒன்னு போட்டிருக்கு. முடிஞ்சா இந்த ஸ்பாட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கான் போல. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய அப்பா ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த பில்டிங்ல தான் உன்னுடைய தாத்தா ஒர்க் பண்ணாரு, 30 வருஷம் ஒர்க் பண்ணாரு, இதை நம்ம ஒரு மெமரிஸா சேகரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க
இருக்கிற ஒரு லேடி கிட்ட கேமராவை கொடுத்து போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பாட்ல தான் அங்கதான் சம்திங் அந்த சைக்கோ ஏதோ பண்ண போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம்ல ஹீரோ கெஸ் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மொட்டை போலீஸை காமிக்கிறாங்க. இவர் எங்கேயோ போயிட்டே இருக்கும்போது அங்க வந்து சில பேர் இவர் அப்படியே கடத்திட்டு போயிட்டு போட்டு புலன் புழக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு கடத்திட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சர்ச்சுக்குள்ள போயிட்டு ஒரு அப்பாவையும் பொண்ணையும் விசாரிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அவன் தான் ஒரு தாடிக்காரனை வச்சு போலீஸ்காரனையும் போலீஸ்காரனுடைய மனைவியும் கொலை பண்ணிருப்பான். அந்த கொலைகாரனே இங்க வந்திருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய வீட்டுக்குள்ளேயே புகுந்து என்னையே அட்டாக் பண்ண ஆளுங்களை அமுச்சு வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு இவரை கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஸ்பாட்டுக்கு மச்சாங்காரன் இன்னொரு போலீஸோட வரான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அவங்கள ஷூட் பண்ணி அந்த மொட்டையனை காப்பாத்துறான். மத்தவங்களை அப்படியே கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எப்பா நல்ல டைம்ல வந்து என்ன காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க பாரு, உன்னை கொலை பண்ணும், உன்னை ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எண்ணம்லாம் கிடையாது. உன்னை வச்சு எப்படியாச்சும் இவனுங்களை கைது பண்ணணும்னு பார்த்தேன். அந்த பிளான் படி கைது பண்ணிட்டேன். நீ ஒரு நல்ல போலீஸ், உன்னை நான் இழக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்து அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு போட்டோ கிளிக் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பில்டிங்க்கு போயிட்டு பார்க்கும்போது இப்ப அந்த பில்டிங்கே அபேண்டன்டா இருக்கு. அந்த பில்டிங்கை யூஸ் பண்ணாம பாழஞ்சு போய் கிடக்குது. இப்ப அந்த பில்டிங்குள்ள வந்து யாரோ கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த செக்யூரிட்டிய கட்டி போட்டு வச்சிருக்கான் அந்த கொலைகாரன். கண்ணு கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோ அங்க போயிட்டு நிக்க அந்த கொலைகாரன் தான் அங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன கொலை பண்று, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, கை காலு விரல்னு கட் பண்றதை விட்டு மொத்தமா ஒரே வாட்டில என் கதையை முடிச்சிரு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கொலை பண்ணலாமான்னு பாக்குறாரு. இவனே கொலை பண்ணுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொலை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாரு. அப்பதான் அப்பா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீ கொலை பண்ணலாம், ஆனா அதுக்கு தகுதியானவங்களை மட்டும்தான் கொலை பண்ணும், நல்லவங்களை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்திருப்பாரு. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வர நான் கொலை பண்ண மாட்டேன், அப்பா சொன்ன விஷயத்த கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல ஐஸ் ட்ரக் கில்லர் அங்க வந்து நம்ம ஹீரோவை போட்டோ கிளிக் பண்ணி அந்த போட்டோவை இன்ஸ்டன்டா அங்க வச்சுட்டு ஓடி போறான். நம்ம ஹீரோ பிடிக்கலான்னு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள ஓடி போயிட்டா நம்ம ஹீரோ போட்டோவை மட்டும் எடுத்து பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோடைய தங்கச்சிய ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. இது ஒரு நோட் வருது, நீ கிளம்பி இந்த ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு மட்டும் போட்டிருக்கு. யார் இந்த நோட்டை கொடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருன்னா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் டீம் இந்த இதுக்கு வந்து பார்க்கும்போது பில்டிங்குள்ள இருந்து அந்த செக்யூரிட்டிய உயிரோட கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயத்த பண்ணது நம்ம ஹீரோடைய தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் வந்து செமையா பாராட்டிக்கிட்டு இருக்காரு. கேப்டன் ஸ்பாட்டுக்கு வராங்க. நம்ம தங்கச்சிக்காரி தான் கண்டுபிடிச்சா அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு செமையா கடுப்பாகிறாங்க. இவெல்லாம் கண்டுபிடிக்கிறாளா, இவெல்லாம் போலீஸா அப்படின்ற மாதிரி பார்த்து வேற வழியே இல்லாம பாராட்டிட்டு, நீங்க இந்த ஸ்பாட்லயே இருந்து என்ன விஷயம்னு கண்டுபிடிங்க, ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய தங்கச்சிய மேல் பார்வை பார்க்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாமோட சேர்ந்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த பிளட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதை எடுக்கிறாரு. அதே டைம்ல அந்த ஐஸ் ட்ரக் கில்லர் நம்ம ஹீரோவை போட்டோ எடுத்துட்டு போயிருப்பான் பாத்தீங்களா, அந்த போட்டோல நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி நிக்கிறாரு. அந்த கொலைகாரன் போட்டோ எடுத்து அங்க வச்சுட்டு போறான். அந்த போட்டோவை தான் இப்போ கையில வச்சிருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த போட்டோவை எரிச்சுக்கிட்டு அந்த கொலைகாரன் வந்துட்டு என்ன கொலை பண்ணும், நல்லவங்களை கொலை பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சான். ஆனா நான் என் அப்பா சொன்ன மாதிரி நல்லவங்களை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தேன். இன்னைக்கு நான் வின் பண்ணிட்டேன், எப்பவுமே வின் பண்ணுவேன்னு தெரியல, இந்த ஆட்டம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட முடியுது. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு டக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு அதிகமா லைக்கும் கமெண்ட்டும் வருதோ அவ்வளோ சீக்கிரமா அடுத்தடுத்த பார்ட்டை போட எனக்கு மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நான் டக்குன்னு போட்டு இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் முடிக்க ட்ரை பண்ற மக்களே, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.